வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நேற்று நடந்த முக்கியமான விஷயம்னு பார்த்தா வாக்கு சதவீதம் உயர்ந்தது. தமிழகம் முழுக்க 85%. இது சரியா தப்பா, யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னு பலவிதமான விவாதங்கள் நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஜிபி போட்ட உத்தரவு இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய இடி இறக்கி இருக்குது. இன்னொரு பக்கம் உயர் அதிகாரிகள் திமுகவை கைவிட்டுட்டாங்களா? ஏன்னா கோட்டையில் நடக்கக்கூடிய விஷயம் அப்படி தான் தெரியுது. அப்போ ஜூவி சொல்கிறது உண்மையா? இதை பற்றி பேச போகிறோம். இன்னொரு பக்கம் சேகர் பாபுக்கும் அங்கே இருக்கக்கூடிய டிவிகே வேட்பாளருக்கும் பெரிய சண்டை, வாய் தகராறாச்சு. உங்களுக்கு தெரியும் துறைமுகத்தை. அப்புறம் பல ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வாய் சண்டை நடக்குது. திருநெல்வேலியில் ஒன்றிய செயலர், அதிமுக ஒன்றிய செயலர் பையனுடைய மண்டையை உடைக்கிறாங்க. இப்படி பலவிதமான விஷயங்கள் இருந்தாலும் இன்றைக்கி மேற்கு வங்காளத்தில் 92%. அப்போ ஞானேஷ்குமார் சொல்கிறார், இந்தியாவிலேயே இதுவரை இல்லாத தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்காளத்துலேயும் ஆயிருக்கு. எஸ்ஐஆருக்கு பிறகு ஒரு 10% எல்லா இடத்துலையும் கூடுறது இயற்கை தான். அப்படி பார்த்தா இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ஏற்கனவே போன தடவை ஒரு 73, இந்த தடவை 85, ஒரு 12.5% கூடியிருக்கு. ஆனால் என்னென்னா இதில் வந்த இளைய தலைமுறை, அதுக்காக பார்த்திங்கன்னா பெண்கள், இவங்க வாக்கு யாருக்கு போச்சு? கொங்கு மண்டலத்தில் இன்றைக்கி நிறையா ஓட்டு பதிவாகுது. எங்கெங்கெல்லாம் அதிமுக போன தடவை ஸ்கோர் பண்ணாங்களோ அங்கெல்லாம் நிறையா வாக்கு பதிவாகுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திமுக எங்கெங்கெல்லாம் போன தடவை ஸ்கோர் பண்ணாங்களோ அங்கே கம்மியாகுது. கன்னியாகுமரியில் 75 தான், கரூரில் பார்த்திங்கன்னா 91. அப்போ எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியல. பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், ஒவ்வொருத்தரும் உங்கள் கருத்து சொல்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர்லேருந்து சிறிய பத்திரிகையாளர் வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வாக்கு சதவீதம் இந்த அளவுக்கு வந்தது எதை காட்டுகிறது? ஏன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியுடைய தொகுதியில் 91%. எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் போய் எடப்பாடியை ஜெயிக்க முடியுமா? குமாரபாளையத்தில் தங்கமணி நிற்கக்கூடிய தொகுதி, அங்கே போய் தங்கமணியை ஜெயிக்க முடியுமா? ஸ்டாலினோட தொகுதியில் ஸ்டாலினை ஜெயிக்க முடியுமா? இப்படி எங்கெங்கெல்லாம் விஐபிகள் நிற்கிறாங்களோ அங்கங்கெல்லாம் சதவீதம் உயருது. ராமநாதபுரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக 75 இவ்வளோ தான் இருக்குது. தென் மாவட்டங்களில் ரொம்ப கம்மியாகுது. வட மாவட்டங்கள் சேலம், வீரபாண்டி இங்கெல்லாம் பார்த்தா ஹை ஸ்கோர் போகுது. இது எதை காட்டுது? 4ஆம் தேதி பொட்டி ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் நான் நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா இன்றைக்கி திமுக பட்ட ஒரு கலக்கத்தை எதிர்பார்க்குறோம். ஏன் அப்படின்னா திமுக மட்டும் இல்லாமல் பெண் நிறுவனம் எல்லாமே புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு வேண்டியப்பட்டவங்களாம் அங்கே இருக்காங்க. அங்கே வர தகவல் அப்செட்டாக தான் இருக்காங்க. இன்னும் சில மூத்த பத்திரிகைகள் இல்லை திமுக கண்டிப்பாக 180 சீட்டு கிடைக்கும், சிங்கிள் மெஜாரிட்டியாக வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்தாக பார்க்குறதா சரியாக வரும்னு நினைக்கிறோம். முதல் விஷயம் இன்றைக்கி டிஜிபி நேற்று நைட்டு ஒரு உத்தரவு போட்டார். அதை வச்சு பேச ஆரம்பிச்சலான்னு பார்க்குறேன். டிஜிபி என்ன உத்தரவு போடுறாருன்னா, இன்றைக்கி அந்த போலீஸ் உள்ளே போகக்கூடாது, யார் தேர்தல் அலுவலருடைய அனுமதி இல்லாமல் டக்குன்னு உள்ளே என்ட்ரு ஆகாதீங்கிறாங்க. இது ஏன் இந்த உத்தரவு இப்போ போடுறாரு? ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப போலீஸ் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியது. ஏன்னா டக்குன்னு யாருக்கோ சாதகமாக போலீஸ் பண்ணுறாங்கன்னு யாராவது ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டா பிரச்சனை ஆகிடும். ஏன்னா பொறுப்பு டிஜிபி இருக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்தது. பொறுப்பு டிஜிபி இருக்கும்போது தமிழ்நாடு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு போலீஸ் இலாக்கா முழுக்க வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. அதுக்கப்புறம் தான் ரத்தோர் அவர்களை மாற்றிருக்காங்க. ரத்தோர் வந்தோடனே பல அதிரடியான நடவடிக்கைகள் எடுத்தார். இப்போ காவல்துறைக்கு ஒரு கடுமையான உத்தரவு, அவங்க கூப்பிடாமல் நீங்கள் உள்ளே போகக்கூடாது. ஏன்னா காவல்துறை உள்ளே பொட்டியை மாற்றிட்டாங்க, எதை வேணால் சொல்லலாம். அப்போ ஒரு நல்ல மூவ் தான் பண்ணியிருக்காரு. திமுகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, திமுகவுக்கு ஆதரவான அதிகாரிகள் யாரும் இல்லை. திமுகவில் இருக்கவங்களே சில பேர்கிட்ட பேச முயற்சிக்கிறாங்க. அந்த முயற்சி ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அனுபவத்தை கொடுத்து விட்டது. ஏன்னா பல பேர் ஃபோனே எடுக்கலையா. என்ன சிக்கல் வருதுன்னா, மேலே இருக்கக்கூடிய உளவு அமைப்புகள் இவங்களை வாட்ச் பண்ணுறாங்கங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. வரக்கூடிய தேர்தலில் திமுக தோற்றுரும், அப்படி இல்லாட்டினாலும் மெஜாரிட்டி வாங்காது. இதான் இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? ஏன்னா மிக மிக முக்கியமாக திமுகவுக்கு மிக நம்பிக்கையாக திமுகவினால் பயன்பெற்ற ஒருத்தர் இருக்கார். அர்த்தநாரீஸ்வரர் பெயர் கொண்ட அந்த அதிகாரி, அவர் முதல்வர் வீட்டிலேருந்தே ஃபோன் பண்ணதுக்கு ஃபோன் எடுக்கலையா. இதான் இன்றைக்கி பெரிய ஹை டாபிக். அப்போ இவர்களுக்கெல்லாம் என்ன பதட்டம்? அப்போ வேறு ஏதோ ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கும் தெரியும், திமுக ஜெயிக்குமான்னு நீங்களே சொல்லுவீங்க. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க, டைட்டாக தான் போகும், இல்லை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதான் மக்கள் சொல்ல. பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட கோபம் இருக்குது. நமக்கே தெரியும் போது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா திமுகவுக்கு பதட்டாயிரும். ஏன்னா பெண் நிறுவனம் அப்படிங்கிற ஒன்றே ஆடி போயிருக்கிறதா தான் தகவல் வருது. பெண் நிறுவனத்தில் இருக்கவங்க பதட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
அநேகமாக எனக்கு தெரியல, இந்த நள்ளிரவு அநேகமான மீட்டிங் போட்டோம், கண்டிப்பாக மீட்டிங் போட்டிருப்பாங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இப்படி எல்லாரும் இன்புட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வைத்து ஸ்டாலின் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனாலும் ஒரு பதட்டம் அதிகமாகி விட்டது. அந்த பதட்டத்துக்கு காரணம் என்னென்னா, டிவிக்கேன்னு கிளாம்பாக்கத்தில் உட்காந்து சத்தம் போடுறாங்க. திமுகவுடைய எதிர்ப்போட்டுகளெல்லாம் விஜய் வாங்குவார்னு நினச்சாங்க. அப்படி இல்லை. பல ஏரியாவில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பாரம்பரிய ஓட்டுகளை வாங்குறாங்க. அதுவும் இல்லாமல் சுய உதவி குழுக்கள், இப்போ என்ன செய்ய திமுக கட்சிகள்லாம் சுய உதவி குழுக்களை வச்சு உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு 500 ரூபா பெண்கள் போய் வீட்டில் கேட்கணும்னு சொன்னாங்கல்ல, அதுலேயே இன்டர்னலாக கொடுத்த தகவல் என்ன, அதுலேயே பெரும்பாலான பெண்கள் டிவிக்கு தான் ஓட்டு போடுறாங்க. 1000 ரூபாய் வாங்கின பெண்களே இன்றைக்கி திமுக ஓட்டு போடுவாங்க. இதான் பல ஏரியாவிலேருந்து இன்றைக்கி திமுகவுக்கு வந்த ரிப்போர்ட். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அடித்து பிடிச்சி நம்ம ஜெயிப்போம் தலைவரேன்னு இருக்காங்க. அடித்து பிடிச்சி ஜெயிப்போம். அப்போ அடித்து பிடிச்சி ஜெயிப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கஷ்டம். இதான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போது ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. இன்னொன்று, ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி கோட்டையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சில சமிக்கைகளை தருவாங்க. எப்படியுமே வந்து இப்போ இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஸ்டாலின் அவர்கள்ட்டையோ உதயநிதி அவர்கள்ட்டோ அவங்கெல்லாம் பேசுவாங்க, ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் எல்லாம் பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாருமே ஃபோன் எடுக்கல. அதுதான் இப்போ உங்களுக்கு உள்ள பெரிய சிக்கல். இல்லாட்டினா வந்து ரத்தோர் அவர்கள் வந்து உத்தரவு போட்டுட்டு நிறைய அதிகாரிகளை என்ன கேட்காம யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சுற்றறிக்கை போடுறாங்க. இன்னொரு பக்கம் தலைமைச் செயலாளர் அவர் ஒரு சுற்றறிக்கை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி திமுக அப்படிங்கிறது மிகப்பெரிய பதட்டத்தில் இருக்குது. அதிகாரிகள் யாரும் ஒத்துழைக்க மறுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகாரிகள் ரத்தோர் ஆகட்டும், இல்லை நம்ம தலைமைச் செயலாளர் ஆகட்டும், இல்லை லஞ்ச ஒழிப்புத்துறை தலைவராகட்டும், அவர் உளவுத்துறை அவினேஷ் ஆகட்டும், இப்படி எல்லாருக்கும் வரக்கூடிய நாட்களில் திமுக ஜெயிச்சா இவங்களுக்கு அந்த பதவியில் இருக்க மாட்டாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். நல்லா யோசனை பாருங்கள். எடப்பாடி வந்துட்டாருன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் ஏற்கனவே அவருக்கு அறிமுகமானவர், அவரே தொடருவார், இல்லை மற்றவங்களையும் தொடர விட்டுருவார். ஆனால் திமுக வந்துச்சுன்னா கமிஷனர் அருண் வந்துடுவார், மறுபடியும் முருகானந்தம் ஐஏஎஸ் வந்துடுவார், யார் யார் என்னென்ன போஸ்டிங்கில் இருந்தாரோ அதே அதிகாரி வந்துடுவாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு திமுக வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ரொம்ப டைட்டாக தான் பிடிக்கிற மாதிரி தகவல். திமுக ஆடி போயிருக்குன்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம். அடுத்து நேற்று வந்து கிளாம்பாக்கத்தில் நடைபெற்ற சம்பவம். டிவிக்கேன்னு கத்துறாங்க. திமுக கேட்டால் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, தேர்தல் ஆணையம் தான் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. விஜய் இப்போ என்ன சொல்கிறார், இல்லை தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் 3 உயர் அதிகாரிகள் தான் எங்களுக்கு எதிராக சதி பண்ணுறாங்கன்ட்டு. பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி மக்களை செல்ல விடாமல் உண்மையிலேயே இந்த சிஸ்டம் தடுக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா உங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க கூட நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதுலேயும் டிவிக்கேன்னு கற்றுனவுடனே காலையிலேயே யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாம் ஒரே தெறிக்க விட்டாங்க. அவங்க ஆளுங்களாம் பாருங்கள், டிவிக்கேக்கு போகிற ஓட்டை வந்து தடுக்கிறாங்க. அதே ஏற்ற மாதிரி நம்ம விஜயும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். மக்கள் பெரும்பாலும் நிறைய பேருக்கு அது விருப்பம் தான். இப்போ 6 மணின்னு ஒரு 8 மணி வைக்க சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மக்கள் வேணாம்னா சொல்ல போகிறாங்க. பரவாயில்லைங்க, எல்லாம் வந்து பொழுது அடைஞ்ச நேரம், வெயில் வேறு இருக்குது, ரொம்ப சந்தோஷம்பாங்க. அது வைக்கல, கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் இவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அப்போ விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி பல லட்சம் ஓட்டுக்கள் வந்து இன்றைக்கி வந்து ஓட்டு போட விடாமல் யாரோ ஒருத்தர் தடுத்துட்டாங்க. யாருங்கிறது மக்களுக்கு புரியும். இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கரூர் உங்களுக்கு தெரியும், கரூரில் 6000. அதேமாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்வீட் பாக்ஸ் போச்சோ அங்கங்கெல்லாம் வாக்கு சதவீதம் உயர்ந்ததாக ஒருத்தர் கணக்கு சொல்கிறார். அது ஓரளவுக்கு லாஜிக்காக இருக்க மாதிரி தெரியுது. கரூரில் பார்த்தீங்கன்னா சதவீதம் உயர்வு. இந்த சதவீதம் உயர்வுங்கிறது கரூர் சம்பவத்துக்காக மக்கள் தண்டிச்சாங்களா, இல்லை 6000ங்கிறது வேலை செஞ்சுதான், ஒன்றுமே புரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் தங்கமணி நிற்கிறார், அங்கேயும் ஏறுது. எடப்பாடி ஏறுது. இது இங்கே எடப்பாடி தொகுதியில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், கண்டிப்பாக எடப்பாடி தான், அது அவருக்கு தான் இதாக இருக்கும். இப்படி சில விஷயம்லாம் நம்ம பேசலாம். அப்போ அதிமுக எங்கெங்கெல்லாம் கொங்கு மண்டலம் முழுக்க பெரிய அளவுக்கான வாக்கு ஏறுது. அப்போ கன்னியாகுமரியில் கம்மியாகுது, பாளையங்கோட்டையில் கம்மியாகுதுன்னா எதை சொல்ல வராங்க மக்கள்? அப்போ இது ஆளுக்கு ஒவ்வொருத்தராக ஒன்று புரிஞ்சுக்கலாம். மாநிலம் முழுக்க இப்போ ஒரு பெரிய அலை அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மாநிலம் முழுக்க ஒரு பெரிய அலை அடிக்குதுங்க அப்படின்னா ஒரு 90% வந்துருந்து எல்லாமே எல்லா தொகுதியிலையும் 80% வாக்குப்பதிவுனா மக்கள் ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஆகுது. அதனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. மறுபடியும் சொல்கிறோம், திமுகவோ இல்லை விஜயோ இல்லை வந்து எடப்பாடியோ இவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிக்கலாம். பொட்டியை திறந்தால் தான் தெரியும். நீங்கள் வேணால் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். என்னுடைய கருத்துங்கிறது இதை வந்து யாராலும் ஒன்றும் பேச முடியாத நிலைமையில் தான் இருக்கும். ஒன்றும் தெரில. ஏன்னா மக்கள் எந்த அளவுக்கு வாக்களிப்பாங்க, யார் ஓட்டை வந்து விஜய் பிரிக்கிறாரு. ஆனால் மறுபடியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் தான். விஜய் இந்த தேர்தலில் அவர் வீட்லேயே சும்மா தான் இருந்தார். அவர் நிறைய இடத்துக்கு போகல, 16 மாவட்டத்துக்கு போகல, செலவு பண்ணல, வேட்பாளர் இல்லை, பெருசாக கொள்கை இல்லை. நீங்கள் என்ன வேணால் சொன்னாலும்
இந்த தேர்தலில் அவர் தான் கதாநாயகன். அதில் என்னுடைய கருத்தில் மாற்றம் இல்லை. நீங்கள் பொட்டியை திறக்கும் போது அது பார்ப்பீங்க. நான் சொல்கிறது சரியாக தப்பாக நீங்கள் கருத்தில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து தெம்பு. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெம்பாக இருக்காராம். ஏன்னா அவருக்கு வந்து மத்திய உள்துறையிலேருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க பொழுது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சரியாக போயிட்டுருக்கு. அவங்க போட்ட கணக்கு சரியாக தான் இருக்கான். ஏன்னா அவங்க என்ன போட்டாங்கன்னா கொங்கு மண்டலம், சேலம், ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, கொங்கு மண்டலத்தில் எப்பயுமே உங்களுக்கு ஆதரவு இருக்குது. அங்கே பெருசாக ஸ்கோர் பண்ணுவோன்னு நினச்சாங்களாம். கன்னியாகுமரி கோட்டை விடுவோன்னு நினச்சாங்களோ, அதனால் கன்னியாகுமரியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுது. அதேமாதிரி ராமநாதபுரம், திருநெல்வேலி இங்கெல்லாம் நமக்கு பெருசாக கிடைக்காதுன்னு அவங்க நினச்சாங்களாம். இன்னொன்று வந்து திமுக பதறது சென்னையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திமுக, அதிமுக, விஜய் இந்த மூணில் பார்த்தீங்கன்னா அதிமுக நிறைய இடத்துல அமைதியாக இருக்குது, திமுக டிவிக்கு போட்டி நிறைய இடத்துல நல்லாவே தெரியுது, டைட்டாக போயிட்டுருக்கு. அப்போ இந்த டைட்டான போட்டியில் திமுகவுக்கு பதட்டம் வந்துடுச்சு. ஏன்னா 100-200 ஓட்டுக்கள் தான் இன்றைக்கி வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அப்போ இந்த 100-200 ஓட்டுக்கள் எப்படி வேணாலும் மாறலாம். நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு இருந்தேன், உங்கள் பூஜா கூட ஆகலாம். அதுக்கு காரணம் விஜய். அந்த ஒற்றை மனிதர் நம்மளுடைய தூக்கத்தை கெடுத்துட்டாருன்னு புலம்பி திக்கிறாங்க. என்ன திரும்ப அவன் நினச்சிட்டு இருப்பாங்க? இப்போ அடித்து பிடிச்சி நம்ம ஆட்சிக்கு வந்துட்டான் டிவிக்கேவை யோசிப்பாங்க சார். அதே மாதிரி எடப்பாடி என்ன யோசிப்பார்? கடைசி நாளில் விஜய் நம்மளை பார்த்து வந்து 10 தோல்வி எடப்பாடின்ட்டார், நம்ம ஆட்சிக்கு வரோம். இதெல்லாம் அவ்வளோ கோவம் வரும். அப்போ எல்லாருடைய ஈகோவையும் சீண்டிட்டார் விஜய். அவர் ஒரு முடிவோடு இருக்கார், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ரொம்ப கூலாக தான் இருப்பாங்க பொழுது அவங்க. இன்னொன்று, ஒரு புதுசாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து கட்டமைப்பு இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லாமல் இந்த அளவுக்கு வரதே உண்மையிலே பெரிய விஷயம். ஒன்று வேணாம், இந்த காலத்தில் அதிமுக விடுங்க, திமுக பிஜேபி 2 பேரும் எதுக்கிறதே பெரிய விஷயம். பாசிசத்தையும் பாயாசத்தையும் அவ்வளோ ஈஸியாகலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. 2 பேர்ட்டையும் அவ்வளோ அசூர பலத்தோடு இருக்காங்க. ராகுல் காந்தியோடைய பதவியை பறித்தவங்க தான் இவங்க. அதனால் இவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து சேகர் பாபு அங்கே இருக்கக்கூடிய டிவிக்கு வேட்பாளர் சண்டை, அது ஒரு சண்டை. எப்பயுமே சேகர் பாபு அவர்கள் நேரடியாக வாக்குவாதத்தில் ஈடுபடுறார், தப்பு. ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவருடைய தகுதிக்கு இது பண்ணிட்டு போய் கீழே இறங்கி பேசுகிறது. ஏற்கனவே சேகர் பாபு அப்படின்னா மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும், அதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி பேசுகிறார். இன்னும் நல்லா யோசனை பாருங்களேன், இந்த மாதிரி வாய் தகராறு வந்து செந்தில் பாலாஜி பண்ண மாட்டார். செந்தில் பாலாஜி மேலே நீங்கள் 1000 குறை சொன்னாலும் அதுதான் இந்த எப்படி சொல்கிறது, விஞ்ஞானபூர்வமாக பண்ணுறதுக்குள்ள செந்தில் பாலாஜி கில்லாடி. இந்த மாதிரி தெரு சண்டை போகிறதெல்லாம் பண்ண மாட்டார். அவர் மற்ற இடத்துல மற்ற டீலிங் பண்ணுவார். அதாவது அவர் பண்ணுறதே தெரியாமல் பண்ணுவார். இவர் என்னென்னா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் மாட்டிக்கிறது. ஆனாலும் யார் வந்து இதில் வந்து செந்தில் பாலாஜி தொகுதியில் கோவை தெற்கில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அம்மன் அர்ஜுனன் சொல்கிறார். இது தேர்தல் நியாயமாக நடந்ததுன்னு. நேற்று இதே அம்மன் அர்ஜுனன் கலெக்டர் ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு நேர்மையாக நடக்காது அப்படின்னாரு. இன்றைக்கி திடீர்னு என்ன மாற்றம் தெரியல. அப்போ கோவை தெற்கு எல்லாராலும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய தொகுதி ஆயிடுச்சு. ஏன்னா செந்தில் பாலாஜியும் ஒன்றும் சொல்லலை, அம்மன் அர்ஜுனும் ஒன்றும் சொல்லலை. அப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்போ இன்றைக்கி தேர்தல் அப்படிங்கிறது வந்து நியாயமாகவும் நேர்மையாகவும் ஓரளவுக்கு நடந்ததுன்னே சொல்லலாம். இன்னொன்று, காவல்துறையுடைய பங்களிப்பு மிக மிக அற்புதமானது. காவல்துறைக்கு நம்ம எல்லோரும் ஒரு பெரிய சல்யூட் சொல்லணும். 4ஆம் தேதி வரை நாம் வந்து வெயிட் பண்ணி ஆகணும். பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சொல்கிறோம், தினமும் அன்றைக்கி முதல் நாள் என்ன நடக்குதோ நம்ம டெய்லியும் காலையில் சொல்கிறோம். அது இல்லாமல் நிறையா செய்திகளை போடுறோம். இதுதான் நேற்று இருக்கக்கூடிய செய்தி. அப்போ நேற்று சிஸ்டம் தன்னுடைய ஆதிக்கக்காரங்களை நேற்றும் நீட்டிச்சு. நிறைய பேரை ஓட்டளிக்காமல் பண்ணதுலேருந்து பல விஷயங்கள் யாரை வந்து ஒழிக்கணுமோ அதுக்கான வேலையெல்லாம் பண்ணாங்க. அதையும் மீறி நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு அந்த தரப்பு சொல்லிகிட்டு இருக்காங்க. முடிவு மக்கள் கையில், மக்கள் ஓட்டளித்து விட்டார்கள். இனிமேல் நம்ம 4ஆம் தேதி தான் அதை பற்றி பேச முடியும். தொடர்ந்து இதை சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது வந்து கருத்துக்கள் இருந்தால் உங்கள் கருத்துக்கள் தெரியுங்க. உங்கள் ஊரில் என்ன நிலவரம் அப்படின்னு தெரியுங்க. இன்றைக்கி நேற்றைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் தேர்தலை வாக்களிச்சிருப்பீங்க, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேசியிருப்பீங்க, அதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது? இந்த சிஸ்டம் சரியாக தான் வேலை செஞ்சதா? யார் வந்து யார் அமுக்க பார்க்குனாங்க? இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவுகளை கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.